இன்றைக்கி வந்து டேண்ட்ரஃப்காக ஒரு ரெமெடி தான். என்னென்னா லெமன் ஜூஸில் தேங்காய் எண்ணெய் போட்டு தலையில் தேய்ச்சி தலை குளிச்சா வந்து போயிடும்னு சொல்லி எங்கள் அண்ணி சொல்லிச்சு. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். பயங்கர டேண்ட்ரஃப் ஆகிடுச்சு. போட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு கொண்டையை போட்டு குழம்பு வைக்க போகலான்னு சொல்லி போயாச்சு. இன்றைக்கி வந்து சமைச்சு முடிச்சுட்டு தான் குளிக்க போகிறேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமானனால கிச்சனில் நிற்கவே முடியல, அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காயில் வந்து இந்த மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணிருக்கேன். எங்கள் அம்மாட்ட கேட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டு எல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு அப்படியே எங்கள் அம்மா இதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நானே என் இஷ்டத்துக்கு தாளிச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி மட்டும் தாளிச்சிட்டேன். குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றி உப்பு போட்டு புளி பேஸ்ட் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இந்த கேப்பில் மதன் ஜிம்லேருந்து வந்துட்டார். ஜிம்லேருந்து வரும்போது இளநீ வாங்கிட்டு வந்திருந்தார். ரெகுலராக இனிமேல் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை, ரா பீட்ரூட் ஜூஸ் ப்ளைனாக மட்டும்தான். அந்த அரைச்ச பேஸ்ட் இருந்தது வந்து நாங்கள் 2 பேரும் ஃபேஸில் போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பிரைட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி போஸ்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நல்லா கொதிச்சிட்ருக்கு மண் சட்டியில் வச்சதுனால. நாங்கள் அவ்வளோதான் லஞ்ச் முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.